ஆதிபத்தியம் தேவையில்லையா? இன்று பல ஜோதிட பெருமகனார்கள் அறிஞர்களெல்லாம் இது தேவையில்லை அது தேவையில்லை என்று பகிர்ந்து கொண்டே வருகிறார்கள். புலிப்பாணி தாய்மகள் ஏசல் பாடல் எண் 266 சொல்கிறது, விளங்கும் திசாநாதன் நின்ற விதம் அறிந்து ஆதிபத்தியம் பார்த்து ஜென்மன் விதியென்ன என்பதனை வேறு கோள்களால் அறிவேன் தாயே, அதுகேல் ஜாதகத்தின் பலம் நோக்கி திசாபுத்தி பலனை சொல்லும் தக சிறந்த போகமுனிவர் தாம் உரைத்த நூலின்படி மகளேங்கிறாங்க. எனவே ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களின் வித்தகர் விரல் நுனியில் நூல்களை வைத்திருக்கிற நடமாடும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களின் பல்கலைக்கழகம் கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், நட்சத்திர சாரம் எங்கே இருக்காங்க, பார்த்தவர், வீடு கொடுத்தவர், திதிசூனியம், அஸ்தங்கம், வக்ரம், நீசம், திக்பலம், சாரம் கொடுத்தவர், சேர்ந்தவர், நவாம்சத்தில் கோள்களின் நிலை, இப்படி பார்த்துவிட்டு திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பார்கள். எனவே எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பது தான் ஜாதகம். எங்கள் குருநாதர்கள் இருவருமே அப்படி தான் சொல்லி தருவாங்க. ஒருவர் விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்தார். இன்னொருவர் வெள்ளிதோறும் வெளிச்சப்பூக்களை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நாளும் நடமாடுகிற எனக்கு இரு கண்களாக விதியும் சுருதியும் இருக்கிறது. இது இரு குருமார்களால் கந்தன் எனக்கு இட்ட பிச்சை என்று கருதுகிறேன். விளங்கும் திசாநாதன் நின்ற விதமறிந்து, அப்போ ஒரு கிரகம் நின்ற சாரநாதனும் வீடு கொடுத்து வரும் ஆதிபத்தியத்தையும் பார்க்க சொல்கிறாங்க. ஆதிபத்தியம் பார்த்து ஜென்மன் விதி என்ன என்பதனை வேறு கோள்களால் அறிவேன். ஒரு கிரகம் நின்ற பலனை எப்படியெல்லாம் தீர்மானிக்க வேண்டும், திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் தந்துவிட்டு போன முடிவான சுருதி. அதுவே இறுதியான வழி என்று நாங்கள் கருதுகிறோம். பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம். எங்களுக்கு 1, 5, 9 அதிபதிகள் வலுவாக இருப்பதனால் நல்ல குருவை நாடுகிறோம். இறையருளாலும் குருவருளாலும் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும். என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும்.